அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தில் நுழைய இருக்கின்ற கடைசி மனிதனும் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டான். ஆம், நரகத்திலிருந்து கடைசியாக வெளியாகின்ற கடைசி மனிதனும் வெளியாகி விட்டான். வெளியாகி சொர்க்கத்தில் நுழைந்து விட்டான். நரகத்திலிருந்து கடைசி மனிதன் எப்படி வெளியானான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், கியாமத் நாளையில எல்லா மனிதர்களும் சேர்ந்து எல்லா நபிமார்களிடத்திலும் சென்று தங்களுக்காக சிபாரிசு செய்ய வேண்டும் என்று கேட்டு நிற்பார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருடம் அனுப்ப கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அத்துணை மக்களும் நிற்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், சிபாரிசு செய்யும் தகுதி எனக்கு முழுமையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் எந்த வார்த்தைகளை அப்பொழுது அவர்களுடைய மனதிலே போட்டானோ அந்த வார்த்தைகளை கொண்டு முழுமையாக புகழ்ந்ததற்கு பிறகு அல்லாஹு தாலாவை வேண்டி சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹு தாலா, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள் தரப்படும், சிபாரிசு செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன உடனே உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமுதாயம் என்று கூறுவார்கள். அல்லாஹு தாலா சொல்லுவான், நரகத்திலிருந்து மணிக்கோதுமையின் அளவு யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ அவர்களை அங்கிருந்து வெளியாக்கி சுவனத்திலே நுழைத்து விடுங்கள் என்பதாக. அதே போன்று யாருடைய உள்ளத்திலே மணிக்கோதுமை அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அதற்கு பிறகு மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து சஜிதாவிலே வீழ்ந்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா மீண்டும் தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள் தரப்படும், சிபாரிசு செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன உடனே யாருடைய உள்ளத்திலே அணுவளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் நரகத்திலிருந்து வெளியாக்கி விடு இறைவா என்பார்கள். அல்லாஹு தஆலா அதற்கும் அனுமதி கொடுத்து அணுவளவு ஈமான் உள்ளவர்களும் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். மீண்டும் மூன்றாம் முறையாக நபிகளார் அல்லாஹ்வை புகழ்ந்து சஜிதாவிலே வீழ்ந்து விடுவார்கள். மீண்டும் அல்லாஹு தஆலா, எழுந்திருங்கள், கேளுங்கள் தரப்படும், சிபாரிசு செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன உடனே அணுவை விடவும் குறைந்த அதுனா 3 முறை வருகிறது ஹதீஸில. அணுவை விடவும் குறைந்த அளவு ஈமான் யாருடைய உள்ளத்தில இருக்கிறதோ அவர்களையும் நரகிலிருந்து வெளியேற்றி விட இறைவா, அவர்களும் வெளியேற்றப்படுவார்கள். 4ஆம் முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து சஜிதாவிலே வீழ்ந்து விடுவார்கள். எழுந்திருங்கள், என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொன்னார்களோ அவர்களையும் நீ நரகத்திலிருந்து வெளியாக்கி விடு என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, யார் உலகிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார்களோ அவர்களையும் நரகத்திலிருந்து நான் வெளியாக்கி விடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா வெளியாக்கி விடுவான். அப்படி எத்தனை ஆண்டு காலங்கள் நரகிலே வேதனை செய்யப்பட்டார்களோ தெரியாது. இந்த கோதுமை அளவும் இந்த அணு அளவும் களிமாவை சொன்னவர்களும் நரகிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்களே, எத்தனை ஆண்டு காலங்கள் நரகிலே வேதனைப்பட்டார்களோ தெரியாது. எத்தனை 1000 ஆண்டுகள் தெரியாது, எத்தனை லட்சம் ஆண்டுகள் தெரியாது. நரகிலே வேதனை செய்யப்பட்டார்கள். வேதனை செய்யப்பட்டதற்கு பிறகு அங்கிருந்து களிமா சொன்ன மனிதரும் கடைசியாக வெளியாகி விடுவார். நரகத்திலே ஒரு ஈமான் கொண்ட மனிதர் கூட இருக்க மாட்டார். வெளியானதற்கு பிறகு உடம்பெல்லாம் கருகி போகிருக்கின்ற அவர்கள் நஹ்ரே ஹயாத், வாழ்க்கையின் ஏரி, ஆறு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆற்றிலே குளிக்க வைக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் உடலெல்லாம் புத்துணர்ச்சி பெற்று புது உடல் பெற்று அங்கிருந்து சுவனத்திற்கு செல்வார்கள். ஆம், சுவனத்தினுடைய கடைசி மனிதரும் சுவனத்திலே நுழைந்து விடுகிறார். நரகத்திலே ஒரு ஈமான் கொண்ட ஒருவர் கூட இல்லை. நரகத்திலே நரகத்திலே இருந்த அத்தனை பேர்களும் வெளியேற்றப்பட்டு விடுகிறார்கள். இப்பொழுது
சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே கருப்பு கலந்த வெள்ளை நிற ஆட்டினுடைய உருவத்திலே மரணம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஆம், மரணத்திற்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும். அந்த உருவமும் ஆட்டுடைய வடிவிலே இருக்கும். அந்த ஆடும் கருப்பு கலந்த வெண்மை நிறமாக இருக்கும். சுவனவாசிகளே என்று அழைக்கப்படும். அவர்கள் அத்துணை பேர்களும் அங்கிருந்து எட்டி பார்ப்பார்கள். இது என்னவென்று தெரிகிறதா என்று கேட்கப்படும். ஆம், இது மரணம். ஏனென்றால் அவர்கள் இதற்கு முன்னால் அதை பார்த்து இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நரகவாசிகளே என்று அழைக்கப்படும். நரகவாசிகள் எட்டி பார்ப்பார்கள். இது என்னவென்று தெரிகிறதா என்று கேட்கப்படும். ஆம், இது மரணம். ஏனென்றால் அவர்களும் இதற்கு முன்னால் அதை பார்த்து இருக்கிறார்கள். இப்பொழுது இரண்டு பேர்களும் அதை பார்த்து கொண்டிருக்க, மரணத்தை பார்த்து கொண்டிருக்க, மரணம் அவ்விருவருக்கு மத்தியிலே அறுக்கப்பட்டுவிடும். ஆம், மரணத்திற்கு மரணம் கொடுக்கப்பட்டுவிடும். மரணம் அத்தோடு மரணித்துவிடும். சொல்லப்படும், யா அஹ்லல் ஜன்னா ஹுலூத், சொர்க்கவாசிகளே இனி நிரந்தரம் தான். இதற்கு பின்னால் உங்களுக்கு மரணம் என்பதே இல்லை. யா அஹ்லன் நார், நரகவாசிகளே ஹுலூத், நிரந்தரம், இனி உங்களுக்கும் மரணம் என்பதே இல்லை. ஆம், சுவனவாசிகள் அதற்கு பிறகு நிரந்தரமாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒருவர் மகிழ்ச்சியால் மரணிக்க வேண்டும் என்றால், மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைந்து அடைந்து ஒருவர் மரணித்து விடுவாரே, ஆனால் அது அந்த சமயத்தினுடைய சுவனவாசிகளாக இருப்பார்கள். ஒருவர் கவலைப்பட்டு 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 மரணித்து விடுவாரே, ஆனால் அது அந்த நரகவாசிகளாக இருப்பார்கள். ஓலமிடுவார்கள், சப்தமிடுவார்கள். எந்த சப்தத்தால் மரணித்து விட முடியுமோ அப்படிப்பட்ட சப்தத்தை நரகவாசிகள் எழுப்புவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இணையத்திற்குரியவர்களே, சுவனம் என்பது நிரந்தரமானது. சுவனத்தை படைத்து வைத்திருக்கிற இறைவன் நிரந்தரமானவன். இறைவனுடைய அன்பு நிரந்தரமானது. அந்த சுவனம், அந்த இறைவன், அந்த அன்பு கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய அமல்களும் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். ரமலான் வந்தது, அமல்கள் செய்தோம். ரமலான் செல்கிறது, அமல்களும் சென்று விடுகிறது. ரமலான் வந்தது, தொழுகைக்காக முக்கியத்துவம் கொடுத்தோம். இதோ ரமலான் விடைபெறுகிறது, தொழுகையும் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. ரமலானுக்கு முன்னால் தொழாதவர்கள் ரமலானுக்கு பின்னாலும் தொழாதவர்களாகவே ஆகிவிடுகிறார்களே, மிகப்பெரிய கைசேதம் இல்லையா? ரமலான் என்பது நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் மட்டுமே. ரமலான் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் அல்லவே. ஆனால் என்ன நினைத்திருக்கிறோம் என்பது புரியவில்லையே. ரமலானில் தான் நோன்பும் தொழுகையும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று தவறாக விளங்கி கொண்டிருக்கிறோமே. நோன்பு ரமலான் கடந்ததற்கு பிறகு தொழுகையும் விடைபெற்று விடுகிறது. அப்படியானால் அவர்கள் அல்லாவை தொழவில்லை அல்லவா? ரமலானை அல்லவா தொழுது கொண்டிருந்திருக்கிறார்கள். ரமலான் விடைபெற்றதற்கு பிறகு தொழுகையை விட்டு விட்டால் அவர்கள் அல்லாவுக்காக தொழவில்லை, அவர்கள் ரமலானுக்காக தொழுதிருக்கிறார்கள், ரமலானை தொழுதிருக்கிறார்கள் என்பதுதானே பொருளாக எடுத்துக்கொள்ள முடியும். இணையத்திற்குரியவர்களே, சுவனத்தில் நிரந்தரம் வேண்டும் என்றால் அமல்களிலும் நிரந்தரம் இருக்கட்டும். அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா, அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது எது நிரந்தரமாக இருக்குமோ அவைகள்தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. அப்படிப்பட்ட நிரந்தரமான அமல்கள், நிரந்தரமான தொழுகைகள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு இருக்கட்டும். நிச்சயமாக சுவனமும் நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும். இணையத்திற்குரியவர்களே, இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். ஆம், இன்று 29ஆம் நாள் இரவு, லைலத்துல் கத்ரை தேடுகின்ற இரவு. வழமை போல நம்முடைய பள்ளியிலே 27க்கு பிறகு லைலத்துல் கத்ர் இல்லை என்று எண்ணிவிடாமல் இந்த ஒற்றைப்படையான இரவும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று எண்ணப்படுகின்ற ஒரு அற்புதமான இரவு. இன்னும் சொல்ல போனால் கூலி என்பது வேலையினுடைய முடிவில்தான் கொடுக்கப்படும். ஆம், இறைவன் முழுவதுமாக வேலை செய்கிறார்களா, அமல் செய்கிறார்களா என்று உற்று கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான்.
எனவே இந்த ஒற்றைப்படையான 29ஆம் நாள் இரவையும் அமல்களால் கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். கிழமை போல 11 மணிக்கு குர்ஆனுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகும். அதனை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் கடந்த 4 வருடங்களாக இளைஞர்கள் பெரியவர்களுக்கு சில முக்கியமான ஆயத்துகளை மனனம் செய்ய வைத்து அவர்களுக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4வது வருடம் அஸ்மாஉல் ஹுஸ்னா போட்டி வைத்திருந்தோம். 3வது வருடம் ஆயத்துல் குர்சி போட்டி வைத்திருந்தோம். கடந்த வருடம் ஆமனர் ரசூலு போட்டி வைத்திருந்தோம். இந்த வருடம் லவ் அன்சல்னா சூரத்துல் ஹஷருடைய கடைசி 4 ஆயத்துகள் மனனம் செய்திருக்கிறார்கள். போட்டியாக அது நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அவைகளிலும் கலந்து கொள்ளுங்கள். போட்டியாளராகவும் கலந்து கொள்ளுங்கள், பார்வையாளராகவும் கலந்து கொள்ளுங்கள். அதுவும் குர்ஆனை கேட்கின்ற நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனை தொடர்ந்து ஓய்வு கொடுக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு சரியாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை ஜமாத்தாக நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய திக்ர் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டு நபிகளார் சொன்ன அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்புபவன், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகிறவன், எங்களை மன்னிப்பாயாக என்ற துஆவை ஓதிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருப்போம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.